அனில் சுக்கா, அனில் 60 எல்லாம் போட்டுட்டு வரதுக்கு தாமதமாயிருச்சு. சாப்பிட்டு தொண்டையை கட்டி போச்சு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய ஒரு உரிமை திருவிழா தேர்தல். தேர்தல் என்பது கொண்டாட்டமாக, தேர்தல் என்பது மகிழ்ச்சியாக, தேர்தல் என்பது பணம் சம்பாதிக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தேர்தல் என்பது நம்முடைய வாக்குரிமை. ஜனநாயகத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்கும் நாட்டினுடைய பிரதமருக்கும் ஒரே தகுதிதான், நரேந்திர மோடிக்கும் ஒரே ஓட்டு தான். இந்த 1000 விளக்கில் வாழக்கூடிய ஒரு ஆறுமுகத்திற்கும், ஒரு சேவியருக்கும், ஒரு சவேரியாருக்கும், ஒரு பிரான்சிஸுக்கும் ஒரே ஓட்டு தான். ஸ்டாலினுக்கும் ஒரே ஓட்டு தான், நமக்கும் ஒரே ஓட்டு தான். யாருக்கும் இங்கே 2 கொம்பும் முளைச்சல. எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள், எல்லோருமே இந்த நாட்டினுடைய குழந்தைகள் என்பதை காட்டுவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் மாற்றம் வரும் என்று நாமும் ஆத்தாவுக்கு மாற்றி தாத்தாவும், தாத்தாவுக்கு மாற்றி ஆத்தாவும், திமுக மாற்றாக அதிமுகவும், அதிமுக மாற்றாக திமுகவையும், ரெட்டலைக்கு மாற்று சூரியனையும், சூரியனுக்கு மாற்று ரெட்டலையும் மாறி மாறி போட்டோம். ஆனால் பெயர் சிங்கார சென்னை. ஆனால் அது சிங்காரமாக இருக்கிறதா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விட்டுறேன். இங்க பேர் மட்டும்தான் சிங்காரம் இருக்கும். வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், ஆளு கருப்பா இருப்பான். அழகேசன் பேர் வச்சிருப்பான், முகம் முழுக்க தழும்பா இருக்கும். அது மாதிரி பேர் சிங்காரம். அது சிங்கார சென்னை அல்ல, சீரழிந்த சென்னை. அந்த சீரழிந்த சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு தான். 50 ஆண்டுகளாக ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் மழை நீரையும் கழிவு நீரையும் ஒன்னா கலக்க வச்சிருக்கிறான். கேட்டா 4000 crores பேக்கேஜ். ஏன்னா மழை தண்ணியும் சாக்காடையும் ஒன்னா போச்சுன்னா அது எப்படி சரி செய்ய முடியும்? சிங்கப்பூர் என்கிற நாடு சின்ன நாடு, நம்மளை விட மக்கள் தொகை குறைவான நாடு. அந்த நாட்டில் மழை நீர் தனியா வடியும், கழிவு நீர் தனியா வடியும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சென்னையில் கழிவு நீருக்கும் மழை நீருக்கும் ஒரே வாய்க்கால். இப்போ கழிவு நீர் ஓடிக்கிட்டு இருக்கு, பிளாஸ்டிக் குப்பைகள் அது இதுன்னு போகுது. மழை பெஞ்ச தண்ணி உள்ள போகும்போது இந்த பிளாஸ்டிக் பை வெளியே வந்துடுது. அப்போ அடைச்சிக்கிட்டு வெள்ளம் வருது. இது ரொம்ப எளிமை. அப்போ அதுக்கு தனியாக ஒரு வாய்க்காலை போடணும். இதை போட்டுட்டா ஒரு 6 மாசத்துல மொத்த சென்னையின் பிரச்சனையை சரி செய்ய முடியும். குடிநீர் தேவை. கிட்டத்தட்ட 92 நீர்நிலைகள் இருந்த ஏரிகள் இருந்த சென்னை இன்னைக்கு கார்பரேஷன் வாட்டர் தண்ணிக்காக காத்து கிடக்கிறது. அதுவும் சரியான, உண்மையிலே அது சுகாதாரமான குடிநீரா? அது கேள்விக்குறி. நாங்க 2000 தருவோம், 2500 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், 8000 ரூபாய் டோக்கன் தருவோம், கருணை தொகை தருவோம். இல்லை, அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தரமாக, சமமாக, வேலம்மாளுக்கு எஸ்ஆர்எம்க்கு நிகராக கல்வி கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் கிடைக்கும். மருத்துவம் அப்பல்லோ காவிரிக்கு விட உலகத்தர மருத்துவம் அரசு மருத்துவமனையில் கிடைக்கும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு 2000 ரூபாய் தருவான்னு அப்பா, 2000 ரூபாய் தருவேன் சித்தப்பா, 2500 தருவேன் விஜய் அண்ணா. இந்த 2 பேருக்கு தான் போட்டி. யாருக்கு? டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி. எதுல? 2000 2500 அதான் போட்டி. நாங்க 2000 தர மாட்டோம், 2500 தர மாட்டோம், தாலிக்கு தங்கம் தர மாட்டோம். ஆனால் வீட்டுக்கு வீடு சுகாதாரமான குடிநீரை இலவசமாக தருவோம். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். நாசக்கார திட்டங்கள் அனைத்தும் இந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்படும். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம்லாம் இருக்கு பேருக்கு. ஆனா உண்மையிலே இல்லம் தேடி வெள்ளம் தான் தமிழ்நாட்டில் வருது. இல்லம் தேடி கல்வியும் வரல, இல்லம் தேடி மருத்துவம் வரல. அதனால உண்மையிலே இங்க தேவை என்பது அடிப்படை கட்டமைப்பு. அடிப்படை கட்டமைப்புக்கும் அடிப்படை தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் ஒருத்தருக்கு வித்தியாசம் தெரியல. சோறு தண்ணி இல்லாமல் கூட வாழ்ந்துடலாங்க, ஆனால் அடிப்படை தேவை இல்லாமல் வாழ முடியாதுங்க. யாரு? நம்ம பக்கா மாசு. சோறு தண்ணி இல்லாமல் வாழ்ந்துடலாம். அடிப்படை என்ன? அடிப்படை தேவை என்னென்ன? சாலை, பள்ளிக்கூடம், மருத்துவமனை, கழிவறை, நூலகம், அப்புறம் நெல் பதனிடும் கூடம், இதெல்லாம் அடிப்படை. மின்சாரம், மின் விளக்கு, வீட்டுக்கு வீடு கழிவறை, இது அடிப்படை தேவை. வீட்டுக்கு வீடு தண்ணி அடிப்படை தேவை. ரேஷன் கடை அடிப்படை தேவை. ஆனா அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை என்பது உண்ண உணவு, உடுத்த உடை, குடிக்க தண்ணி, இது அத்தியாவசியம். ஆனா அந்த முண்ட கலப்பைக்கு அத்தியாவசியத்துக்கும் அடிப்படைக்கும் வித்தியாசம் தெரியல. இவர் தான் இந்த நாட்டையே திருத்தி போட வந்தவர். ஆமா, புடல் காஸ்ட்ரோ கூட ஒன்னா ஜெயில இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்காப்ல.
நெல்சன் மண்டேலா கூட 27 வருஷமா உள்ள இருந்துட்டு வெளியே வந்திருக்காப்ல. நாட்டு மக்கள்லாம் இவரை காத்து கிடக்குறாங்க. வீதி வீதியா வாரானே, நீதி கேட்க போறானே. எங்க வீதி வீதியா வந்த? தேர்தல் தேதி அறிவிச்சு 25 நாள் ஆச்சு. டிசம்பர் மார்ச் மாசம் 14ஆம் தேதி அறிவிச்சாங்க. மார்ச் 23 தேர்தல் பரப்புரையை ஒருத்தர் தொடங்கினாரு திருத்தணியில. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒரு கூட்டத்தில் 1 மணி நேரம். NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ், ANI போன்ற ஆங்கில ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி என்ற உள்ளூர் ஊடகங்கள், கலாட்டா, பிகேனோட்ஸ் போன்ற உள்ளூர் யூடியூப் சேனல்கள் ஒரு நாளைக்கு காலையிலே 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை 8 கூட்டத்திலும் 8 மணி நேரமும் தற்சார்புனா என்ன, கல்வி எப்படி மாத்துவேன், மருத்துவமனை எப்படி மாத்துவேன், நீரை எப்படி சுகாதாரமா கொடுப்பேன், எப்படி நாசக்கார திட்டங்களை வெளியேற்றுவேன், தென்னை அது சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன், பனை அது சார்ந்த தொழிற்சாலை எப்படி உருவாக்குவேன், எப்படி எல்லோருக்கும் வேலை கொடுப்பேன், எப்படி ஆட்டு பண்ண வைப்பேன், எப்படி மாட்டு பண்ண வைப்பேன், எப்படி நெய்தல் படை கட்டுவேன், எப்படி காவிரியை மீட்பேன், எப்படி முல்லை பெரியாரை மீட்பேன், எப்படி கச்சத்தீவு பிரச்சனையை தீர்ப்பேன், எப்படி நெய்வேலி பிரச்சனையை தீர்ப்பேன், என் தாய்மொழி தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக, வழிபாடு மொழியாக, ஆலய மொழியாக, எல்லா பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எப்படி மாற்றுவேன் என்று உள்ளத்தில் இருந்து உளமாற ஒருத்தன் பேசிக் கொண்டிருக்கிறான், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆனால் அதே தேர்தல் பரப்புரை பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணி 12 நிமிஷம், திருச்சி கிழக்குல ஒரு 12 நிமிஷம், பாண்டிச்சேரியில் ஒரு 12 நிமிஷம், 36 நிமிஷம். அடுத்தால திருநெல்வேலியில் ஒரு 20 நிமிஷம், மொத்தம் 56 நிமிஷம் தாங்க. இந்த 25 நாள்ல இந்த பக்கா மாசு பிளாஸ்ட் பேசியிருக்கு. அது என்ன இன்னும் நண்பா, இன்னும் நம்பீஸ், இன்னும் தோலா தோலிஸ், இன்னும் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடலாமா? என்ன பாண்டிச்சேரி மக்களை சாப்பிட்டீங்களா? பாண்டிச்சேரினாலே வில்லியம் கோயில் மாதா தான், பாண்டிச்சேரினாலே அரவிந்தர் ஆசிரமம் தான், பாண்டிச்சேரினாலே நம்ம பாரதி பிறந்தான் இதுதான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே கோயில் தான், பெரம்பூர்னாலே அது யாருக்கும் தெரியாது பாரு. திருநெல்வேலியில் ஆழ்வா, திருச்செந்தூரில் வந்து திருமுருகன், சாத்தூரில் சேவு, கோயில்பட்டில் கடலை மிட்டாயி, மதுரையில் மல்லி, திண்டுக்கல்லில் போட்டு, திருச்சினா காவேரி, மணப்பாறைனா முறுக்கு, விஜய் ஒரு கிறுக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா நின்றுக்கிட்டு ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காப்ல. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோங்க, பணம் தரங்க, அப்புறம் பழைய பட்டு புடவைகள், பழைய பட்டு பாவாடைகள்ங்கிற மாதிரி நான் வந்தேன்னா பட்டு புடவை தருவேன், நான் வந்து 2000 தங்கம் தருவேன், உங்கள் வீட்டுக்கு பழைய ஜாமான்களை வாங்கிட்டு போவேன். இதுக்கு தேவையில்லை முதலமைச்சர். எனக்கு தேவை நல்ல கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கையை தருவேண்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். 10 வருஷமாக சீமானெல்லாம் என்னங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமாங்க? பணம் வேணுங்க, பணம் இருந்தால் தாங்க அரசியல் பண்ண முடியும். களஞ்சியத்தில் பணம் இருக்கா? ஹிமாயின்ட்ட பணம் இருக்கா? வெண்ணிலாட்ட பணம் இருக்கா? இங்க இடமான காத்திர பணம் இருக்கா? பணம் இல்லடா. அரசியல் செய்ய நல்ல குணமும் நல்ல மனமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும் என்றுதான் இந்த நிலத்தில் 1000 விளக்குல 1000 போராட்டங்களை பார்த்த சீமானுடைய தம்பி களஞ்சியத்தை இறக்கியிருக்கிறார். இந்த நிலத்தில் எந்த போராட்டத்தில் நீங்க நினைச்சு பாருங்க, காவல்துறை ஒரே ஒரு வழக்கு போடுறான், ஒரு வழக்கு போட்டு கரூரை விட்டு கோலம் மாறி ஓடி போன விஜய் எங்க? அதனாலதான் சொல்றேன், ஜெய்காலி ஓம்காலி, விஜய் ஒரு ஓடுகாலின்னு. வழக்கு போடுறதுக்கே ஓடி போன விஜய் எங்க? 2018 காவிரி போராட்டம், காவிரிக்கு நாம் நீர் கேட்டு போராடி கொண்டிருக்கும் போது சென்னையிலே IPL போட்டி நடைபெறக்கூடாது என்று போராடிய போராட்டத்திலே காவல்துறையின் பூட்சு கால்கள் இதே அண்ணன் களஞ்சியத்துடைய நெஞ்சிலே விதித்தார்கள். அந்த காவல்துறை அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாலும், காவல்துறை எட்டி உதைத்தாலும், செத்தாலும் சாவனை ஒழிய இந்த போராட்ட களத்தை விட்டு போக மாட்டேன் நின்னவன்டா எங்களுடைய அண்ணன் களஞ்சியம். அதை போல இங்க நிற்கிற JCD பிரபாகருக்கோ இல்ல எழிலன் நாகநாதனுக்கோ இப்படி போராட்ட களத்தில் நின்று வந்தாங்களா? அது வந்து ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட். எழிலன், JCD பிரபாகர் விஜய் கட்சியிலேருந்து ஊழலை ஒழிக்க போறாரு. நேற்று வரைக்கும் சார் எங்க இருந்தீங்க? அதிமுக என்ன கட்சி? ஊழல் கட்சி. அதிமுக ஊழல் சக்தி JCD பிரபாகரை பனையூரில் வச்சு வாஷிங் மிஷினில் போட்டு திருத்தியாச்சு. அந்த கரை பூரம் போயிடுச்சு. இப்போ வெள்ளையா இருக்கு, இப்போ பளிச்சுன்னு இருக்கு, நான் ஆளா போட்டு பண்ணியிருக்கேன், உஜாலாக்க மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி JCD பிரபாகர் அதிமுக இருந்தா ஊழல் சக்தி, தாவேக வந்தா தூய சக்தி. செங்கோட்டையன் அதிமுக இருந்தா ஊழல் சக்தி, தாவேக வந்தா தூய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, தாவேக ஒரு தூய சக்தி. இதை கூட சிவகார்த்தின் கடை வாங்கியிருக்காப்ல. என்ன தூய சக்தி? எப்படி தூய சக்தி? தன்னுடைய வருமானத்தை மறைத்து புலிப்படத்தில் 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டிய நீங்கள் தூய சக்தியா?
அதிமுக 106 வேட்பாளர்களை கடன் வாங்கிய பக்கா மாசு நீங்கள் தூய சக்தியா? நேற்று வரைக்கும் அதிமுக இருந்த ஜேசிடி பிரபாகரையும் செங்கோட்டையனையும் அதிமுக பல வேட்பாளரையும் கடன் வாங்கி போட்டு நீங்கள் தூய சக்தியா? எல்லாவற்றையும் தாண்டி லாட்ரி சீட்டை வச்சு ஏழை மக்கள் வயிற்றுல அடிக்கிற ஆதவர்ஜனாவை கூட வச்சுக்க நீ எப்படா தூய சக்தி? அண்ணன் சீர் தருவேன், தாய்மாமன் சீர் தருவேன், அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு சீர் கொடுங்க, அப்புறம் அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு அப்புறம் கொடுக்கலாம். கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறிக்கிட்டு இருக்காப்புல. இங்க இவரு இந்த களவாணி படத்தோட டயலாக் உண்டு. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா மானங்கிட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி மனைவி கதறிக்கிட்டு இருக்க, பிள்ளை லண்டன்ல கதறிக்கிட்டு இருக்க, மகன் வலசரவாக்கத்தில் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறான். இவரு என் உடம்பு தோலை அறுத்து செருப்பா செஞ்சு உங்களுக்கு போட்டாலும் நன்றி கிடந்து, அதில் உங்க அம்மா அப்பாவுக்கு காட்டுப்பா, உன் மனைவி பிள்ளை காட்டு. ஆர்கே நகர் வேட்பாளர் மரியவில்சன் டைவர்ஸ், இந்த பெரம்பூர் மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் டைவர்ஸ், விஜய் டைவர்ஸ், ஆதவர்ஜனா டைவர்ஸ். ஏண்டா அது தமிழக வெற்றி கழகமா இல்ல பொண்டாட்டி எதிர்ப்பு கழகமாடா? கட்டிய மனைவியை வச்சு வாழ முடியாது. நீங்களா எப்படி நாட்டை காப்பாத்துவீங்க? நாட்டை காப்பாத்துவீங்க. ஆனா பெரியார கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் எதுலன்னு பார்த்தா இதுல தான். கருணாநிதி ரோல் மாடல் எதுலன்னு பார்த்தா இதுல தான். கருணாநிதி எதுலங்க இவருக்கு ரோல் மாடல்னு பார்த்தா இதுல தான் ரோல் மாடல் வந்திருக்காப்ல. எங்களுக்கு கருணாநிதி ரோல் மாடல் அல்ல, எங்களுக்கு ஜெயலலிதா ரோல் மாடல் அல்ல, எங்களுக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் அல்ல, எங்களுக்கு அண்ணா ரோல் மாடல் அல்ல. எங்களுக்கு தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய நாட்டுக்காக கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்து உலகத்தின் 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்கள் ரோல் மாடல். துப்பாக்கி படத்துல நடிச்ச நீயே பெரிய ஹீரோண்டா. துப்பாக்கி தூக்கி நாட்டு மக்களுக்காக சண்டை போட்ட எங்கள் தலைவன் பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஹீரோ. நீங்க பெரிய மாசு, பெரிய பக்கா மாசு அப்படின்னா நீங்களே பெரிய மாசுன்னா உலக தமிழர்களின் ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எவ்வளவு பெரிய மாசு. என்னடி பெரிய மாசு, என்னடி பெரிய வீரன், என்னடி பெரிய ஒரு போல்டான லீடரு. என்ன போல்டரு? நீங்க பாத்தீங்கன்னா 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வை. கிள்ளி படத்துல 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வை. இங்க கான்பிடண்டா இருங்க மக்களே, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது. அந்த கான்பிடண்ட அந்த நம்பிக்கையை நீங்க ஏன் உங்க மேல வைக்கல? உங்க மேல வச்சிருந்தா திருச்சி கிழக்கில் மட்டும் போட்டி போட்டிருப்பீங்க. ஏன் பெரம்பூர்ல போடணும் 2 தொகுதியில? இங்க தோத்தா அங்க, அங்க தோத்தா இங்கல. என் மக்கள் தோத்தாலும் என் மக்களுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்றவன் தலைவனா? ஒருவேளை இங்க தோத்துட்டா, ஒருவேளை அங்க தோத்துட்டா, மதசார்பற்ற சமூக நீதி, பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர், ஆனா பெரம்பூர் கிழக்குல நிப்பாப்ல, திருச்சி கிழக்குல. ஏன்? பெரம்பூர்ல மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தன் சாதி அதிகமா இருக்கு. கிறிஸ்தவ வெள்ளாளர்கள், இங்க கிறிஸ்தவர்கள். மதம் பார்த்து சாதி பார்த்து நிக்கிற இடத்துல சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவிக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். அது எங்க அண்ணன் கலைஞர் டயலாக் தான் முந்திரிக்காடு படத்துல. சாதி பார்த்திருந்தால் இந்த தொகுதியில் அண்ணன் களஞ்சியத்தை நிப்பாட்டிருக்க மாட்டாங்க. இது பொது தொகுதி, பொது தொகுதியில் ஆதி தமிழ் கொடியா இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தத்தை, எங்களுடைய அண்ணனை, இவன் சாதி பறையன் அல்ல, இவன் ஆதி பறையன், இவன் தாண்டா முன்னோர், இவன் மூத்தோர் என்று நிறுத்தார் பாரு. அதுதான்டா புரட்சி, அதுதான் உண்மையான அம்பேத்கர் வழி, அதுதான் உண்மையான சமூக நீதி சமத்துவம். தமிழர் நிலத்துல தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு. நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிற தலைவனுக்கு மத்தியில பொது தொகுதியில 7 இடங்களில் ஆதி தமிழ் கொடியை நிறுத்திய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பழனி சட்டமன்ற தொகுதியில பெரும்பான்மை தேவர், பெரும்பான்மை முத்தரையர், பெரும்பான்மை பிள்ளைமார், பெரும்பான்மை படையாச்சி, பெரும்பான்மை கவுண்டர் வாழ்கிற இடத்துல பழனி சட்டமன்ற தொகுதியில ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வேட்பாளர் ஆக்கி இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்? பழனிமலையை பழங்குடிகளின் தலைவன் குரத்தி மணவாளன் முருகன் ஆளும்போது அந்த பழங்குடி சமூகத்தின் பெண் வேட்பாளராக நிற்க கூடாதா? முருகன் பழங்குடி தலைவன், அவன் ஆளலாம், பழனிய பெண் ஆளக்கூடாதுன்னு. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள். அதுல இந்தியாவிலேயே சிவன் கூட தன் உடம்புல அங்கத்துல பாதிதான் பெண்ணுக்கு கொடுத்தாரு. ஆனா அரசியல்ல ஆணுக்கு பெண் சமம் அர்த்த நாதீஸ்வரராக திருநங்கையை இந்தியாவிலே தேர்தல் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி.
ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட குயவர், பண்டாரம், ஆசாரி, நாவிதர் என்று எந்தெந்த சமூகம் தாழ கடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் கொடுத்துக்கிறோம். அப்படி மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா? விஜய்னா வந்துட்டா பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, விஜய்னா வந்துட்டா ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னாங்க. எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தா 22 சீட்டு பெண்களுக்கு. ஏன்? திமுக அதிமுக கலந்து வேற யாரும் கொடுக்கல. ஏன்னா வேட்பாளர் போன திமுக அதிமுக கலந்து போட்டிருக்காப்புல. ஜேசிடி பிரபாகர் யாரு? வளர்மதியும் ஜேசிடி பிரபாகரும் ஒன்னா போயிட்டு இருந்தாங்க போன மாதம். இப்போ வளர்மதி அந்த பக்கம், ஜேசிடி பிரபாகர் இந்த பக்கம். என் ஏரியாவுக்கு வந்தால் உன்னை கொண்டுருவேன், என் ஏரியாவுக்கு வந்து உன்னையை கொண்டு ரெண்டு பேரும் ஒரே காரில் போனவங்க போன மாதம் வரைக்கும். இவங்க 2 பேரும் இப்போ அங்கே அந்த அம்மா வளர்மதி தான் நிற்குதுங்க, வளர்மதி அந்த பக்கம் நிற்குது, இந்த ஜேசிடி பிரபாகர் இந்த பண்ணிக்கிறாப்புல. இந்த 2 கும்பலையும் ஒழிச்சு கட்டுவதான் தமிழ்நாட்டுடைய முதல் அரசியல். அந்த அடிப்படையில் இந்த நிலத்தில் தன்னுடைய இனமானத்தை விட என் வருமானமே பெரிது என்று மிக புகழ்பெற்ற இயக்குனர் பூமணி போன்ற மிகச்சிறந்த படங்களை எடுத்து அன்றைக்கே மிகப்பெரிய நடிகளை வைத்து இயக்கிய மரியாதைக்குரிய அண்ணன் களஞ்சியம் அவர்கள் இன்றைக்கு என் வருமானம் பெரிதல்ல, என் இனமானம் பெரிது என்று அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்த நாம் மகிழ்ச்சி இணைந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த போராட்டம் நடந்தாலும் மைக் செட்டுக்காரன் இருப்பாரா இல்லையோ அண்ணன் களஞ்சியம் இருப்பான். போராட்ட களத்திலே முதல் குரலாக ஓங்கி அதிகாரத்துக்கு பயப்படாது அநீதி அடக்குமுறை எல்லாவற்றையும் எதிர்த்து களத்தில் இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய முதன்மை படத்தலைவர்களே ஒருவராக கூடிய அண்ணன் களஞ்சியம் அவர்களை இந்த நிலத்திலே 1000 விளக்கில் அண்ணன் சீமான் நிப்பாட்டிருக்கிறார். உழைக்கும் மக்களுடைய சின்னமா இருக்கக்கூடிய ஏர் சுமக்கும் விவசாய சின்னத்திலே 2ஆம் இடத்தில் நிற்கிற அண்ணன் களஞ்சியம் அவர்களை முதல் இடத்துக்கு வந்துங்க. வேட்பாளர் வேட்பு அந்த ஓட்டு மிஷின்ல வாக்கு பெட்டியில 2ஆம் இடம், ஆனால் வெற்றியில அண்ணன் களஞ்சியம் முதலிடத்துக்கு வர வேண்டும். 2ஆம் இடத்தில் இருக்கிற அந்த ஏர் சுமக்கும் உழவன் சின்னத்திலே விவசாய சின்னத்திலே 2ஆம் இடத்திலே அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி ஏப்ரல் 23ஆம் தேதி வெற்றி பெற செய்யுங்கள். மே 4 அது நாம் தமிழர் கட்சிக்கான நாள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வெல்லப்போரான் விவசாயி, வெல்லப்போரான் அண்ணன் களஞ்சியம்.